தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். விடுதலை பயணம் 2:5-6. ஓர் ஆண் குழந்தையை அவள் கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். அன்பார்ந்தவர்களே, பார்வோன் குழந்தைகளை கொலை செய்வதற்காக தேடுகின்ற சூழலில் மோசேவை அதன் தாய் ஒரு பேழையில் வைத்து நைல் நதியில் இறக்கி விடுகிறார். கடவுள் மோசேவை எப்படி பாதுகாக்கிறார் பாருங்கள். குழந்தைகளெல்லாம் அழிக்கப்படுகிறார்கள். இங்கே மோசே பாதுகாக்கப்படுகிறார். பார்வோன் அழிக்க நினைக்கிறார். பார்வோனின் மகள் இந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுக்க நினைக்கிறார். பிரியமானவர்களே, கடவுளின் திட்டம் எப்படி வெளிப்படுகிறது பாருங்கள். ஆண்டவர் மோசேவை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கருவிலிருந்தே தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவர் மோசேவின் வாழ்வை தொடக்கத்திலிருந்தே பத்திரமாய் பாதுகாக்கிறார் பாருங்கள். அழிவுக்கு உட்படுகிற சூழலில் இங்கே வாழ்வு கொடுக்கப்படுகிறது. பார்வோனின் அரண்மனை அழிவுக்குரிய இடமாய் மாறுகிறது குழந்தைகளுக்கு. ஆனால் மோசேவுக்கு பார்வோனின் அரண்மனை வாழுகின்ற இடமாய் மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் யாரை தெரிந்தெடுத்திருக்கிறாரோ, யார் ஆண்டவருக்கு நெருக்கமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தெரிவு செய்கிறாரோ, அந்த மனிதர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் ஆண்டவர் அவரை வாழ வைக்கிறார். அழிவின் நிழலில் நின்றாலும், அழிவு சூழ்ந்து நின்று கொண்டிருந்தாலும், வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் புதிய வழிகளை திறந்து கொடுத்து, புதிய பாதைகளை திறந்து கொடுத்து, புதிய வாழ்விற்குள்ளாய் அழைத்து வருகிறார். அதுதான் ஆண்டவரின் மகா பெரிய இரக்கம், அன்பு. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட நிலைகளிலெல்லாம் வாழ்வு மறுக்கப்பட்டிருக்கிறோம், எங்கெல்லாம் தீமைகளை கண்டு துவண்டு போயிருக்கிறோம், எந்தெந்த நிலைகளிலெல்லாம் இருள் நம்மை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கிறது, ஆண்டவர் உங்களை என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். நானே உங்களை தெரிந்து கொண்டவன் என்று, நானே உங்களை அழைத்தவர் என்று. அப்படியானால் அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். எல்லா நிலையிலும், எல்லா இக்கட்டுகளிலும், இடையூறுகளிலும், வேதனையிலும், வருத்தத்திலும் ஆண்டவர் உடனிருந்து பாதுகாக்க கூடியவராயிருக்கிறார். அழிவின் பாதையில் செல்லுகின்ற பொழுது ஆண்டவரே ஆறுதலாக வந்து, அரவணைப்பாக வந்து தேற்றக்கூடியவராயிருக்கிறார், வாழ்வு தரக்கூடியவராயிருக்கிறார். காரணம், அழைத்தவர் ஆண்டவர், அவர் உண்மையுள்ளவர். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய நிலை என்ன என்பது உமக்கு தெரியும். இப்படிப்பட்ட இருள் நிறைந்த சூழலில்தான், இப்படிப்பட்ட பாதிப்பில்தான், இப்படிப்பட்ட ஆபத்தில்தான், இப்படிப்பட்ட நிலையில் நான் சிக்குண்டு கிடக்கிறேன். எனக்கு எப்படி வெளியேறுவது என்று தெரியவில்லை. யார் என்னை காப்பாற்றுவார் என்று தெரியவில்லை. ஆண்டவரே, நான் மனதார நம்புகிறேன், நீரே என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம் என்று. அப்பா, என்னை பாதுகாப்பாய் வழிநடத்தி செல்வீராக. என்னை வாழ்விற்குள்ளாய் வழிநடத்தி செல்வீராக. எனக்கு ஆறுதலாய், அடைக்கலமாய், அரணாய், கோட்டையாயிருந்து என்னை வழி நடத்துவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.